செங்கண் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று பெற்றோர்களின் பரிதாப நிலை பற்றி உங்களோடு பேச இருக்கிறேன். 30-40 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் வயதுக்கு வந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து தர வேண்டுமே, அதற்காக நல்ல வரன் தேட வேண்டுமே, ஜோதிட பிரச்சனை இருக்கக்கூடாதே, உறவுகள் ஒருமித்த நிலையில் நமக்கு உதவி செய்ய வேண்டுமே, நகை வாங்க வேண்டுமே, அந்த பெண்ணை மகளை ஒரு நல்ல இடத்தில் பிடித்து கொடுக்க வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்களிடம் மேலோங்கி இருந்தது. அதை பற்றி அவர்கள் கவலையும் பட்டார்கள். ஆனால் இன்று பெற்றோர்களின் நிலை பரிதாபமான நிலைக்கு வந்துவிட்டது. வயதுக்கு வந்த பெண்ணை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், போக போக இவருடைய போக்கு சரியில்லாமல் இருக்கிறதே, இவள் எவனோட ஓட போகிறாளோ தெரியலையே, அல்லது எவனை இழுத்து வந்து வீட்டுக்கு முன் நிற்க போகிறாளோ தெரியலையே, அல்லது எவனுடையாவது வாங்கி கொண்டு வயிற்றை நிரப்பி கொண்டு வரப்போகிறாளோ என்கிற தெரியலையே என்று மிகவும் வருத்தமான நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வயிற்றில் நெருப்பை கட்டியது போலதான் இந்த பெற்றோர்களின் நிலை. அந்த பெண் பெண்ணியவாதி பற்றி பேசுவாள், ஈவேர நாயுடுவின் பெண் உரிமை பற்றி பேசுவாள், லெஸ்பியன் பற்றி பேசுவாள், கேய் பற்றி பேசுவாள், டிங்க் அதை பற்றி பேசுவாள். அதிகப்படியாக பேச்சு அவளிடம் இருப்பதை பார்த்துவிட்டு இவர்கள் இவ்வாறு சஞ்சலப்படுவார்கள். அந்த காலத்தில் கவலைப்பட்டார்கள், பணத்துக்கு என்ன செய்வது, நகைக்கு என்ன செய்வது என்று. இந்த காலத்தில் அந்த கவலை இருந்தும் கூட அது பெரிதாக தென்படுவது இல்லை. அதற்கு ஏதாவது ஈடுகட்டி தன் பெண்ணுக்கு வேண்டிய சீர்வரிசைகள் எல்லாம் செய்து விடுவார்கள். ஆனால் இன்று மகள் குடும்ப பெருமையை காப்பாற்றாமல், குடும்ப மதிப்பை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல், பெற்றோர்களின் உழைப்பை கண்ணியத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தன் இஷ்டப்படி போகிறாள். இந்த நிலையில் பெற்றோர்கள் கவலைப்பட்டாலும் அவர்கள் கண்ணீர் விடுகிற நிலைக்கு இந்த பெண்ணால் மகளால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். சமூக சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் இதை பற்றி பேசி இப்படிப்பட்ட வெறி பிடித்த தன்மையை கட்டுக்குள் கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும். ஆனால் நமது அரசியல்வாதிகள் தனிமனித ஒழுக்கமற்றவர்களாக கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இருக்கிறார்கள். சமூக நிலைமை, அதனுடைய சீரழிவு, குடும்ப சீரழிவு, இதை பற்றியெல்லாம் அவர்கள் எல்லளவும் கண்டுகொள்வதில்லை. ஒழுங்கீனமாக நடப்பார்கள். அவர்கள் எப்படி இந்த சமூக குடும்ப நிலையை, மோசமான நிலையை தடுக்க ஏற்பாடு செய்வார்கள் என்பது கேள்விக்குறிதான். ஆக செங்கண் பார்வையாளர்களே, பெண்ணை பெற்ற ஒவ்வொருவரும்
ஆரம்பத்தில் அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்ணி, இந்த சரக்கு மிடுக்கு பேர் வழிகளெல்லாம் கண்டுகொள்ளாதே, உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும், கொஞ்ச நாளைக்கு தான், அதன் பிறகு நீ ரொம்பவும் கஷ்டப்படுவாய், எங்களை கண்ணீர் வடிக்க விட்டு விடாதே என்று ஆரம்பத்திலிருந்தே படிக்கும்போது இருந்தே, அதாவது 14 வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லி அவருடைய மனத்தில் ஒரு ஒழுக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு விஷயத்துடன் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.